சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் இல்லங்க. கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாங்க அப்டின்னா, இப்ப என்னால முடியாதுப்பா. இருக்கிறத வச்சு கொஞ்சம் அரைச்சுறேன் அப்டின்னாங்க. சரி வெங்காயம் இருந்துச்சு. வெங்காய தோசை பிளான் பண்ணிட்டேன். எங்க வீட்ல எப்பவுமே இட்லி, தோசை, தேங்காய் சட்னினா நான் டக்குனு ரெடி பண்ணிட்டு கிச்சன விட்டு வெளில வந்துரலாம் அப்டின்னு எப்பவுமே எனக்கு தோணும். சரி வேர்க்கடலைய வறுத்து வேர்க்கடல சட்னி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் போட்டு நல்ல மிதமான தீயில வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டேன். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே தோணுச்சு. கடைக்கு தானே போல, ஆள வந்து கூப்ட்டு உரிக்க சொல்லிடலான்னு சொல்லிட்டு, இந்த தோல உரிச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 3 வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி, அது கூடவே உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கிட்டேன், தோசை மேல தூவுறதுக்கு. வறுத்து ஆற வச்சு தோல் உரிச்ச வேர்க்கடலை, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமா புளி, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான். எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பில போட்டு ஒரு சின்னதா ஒரு தாளிப்பு குடுத்தாச்சு. ஆனா ஒண்ணு தோணுச்சு, தேங்காய் இல்லாம போனதும் நல்லதா போச்சு. இனிமே வந்து வேர்க்கடலைய வறுத்து ஸ்டாக் வச்சுக்கணும். ஈஸியா இந்த சட்னி அரைச்சிரலாம் அப்டின்னிட்டு.